எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா களத்துல போய் எப்பயுமே மக்களோட மக்களா நிற்கும் பிரச்சனை. ஆனா 41 பேர் பலியான சம்பவத்துல தலைவனை தேடி பாதிக்கப்பட்டவங்க கைகால் உறுதியோட அந்த மாதிரி போய் அவங்க சந்திக்க எப்படி சார்? அவங்க அந்த புது கட்சி அவங்க என்ன எடுக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அடுத்த கட்சியினுடைய செயல்பாடை நம்ம எப்படி போய் விமர்சிக்கிறது? அது சரியா விமர்சனம் பண்ணுவது சரியா இருக்காது. அந்த கட்சியுடைய தலைவர்கள் அந்த கூடி என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ நமக்கு தெரியாது. மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அந்த கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில் போய் சந்திக்கிறாங்க. இதை பற்றி நாங்க கருத்து சொல்றதுக்கு விரும்பல. பெரும்பாலான ஒரு கருத்து வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறுவோம் இருந்தாலும் தாவேக்காவுடைய கூட்டணி இல்லாம வெற்றி பெறுவது என்பது அவளை சாத்தியமல்ல. யாரு பெரும்பாலான மக்களுடைய கருத்து? எந்த மக்கள் சொன்ன அதெல்லாம் இன்னும் 5 மாசம் இருக்குங்க. 5-6 மாசம் இருக்கு. எல்லா கருத்துக்களும் தவிடுபடி ஆயிரும். புரட்சி தலைவர் போட இடங்கள்லாம் மக்கள் திருவிழா கோலம் போல, மக்கள் திருவிழா கூட்டம் போல கூடுறாங்க. எங்க பார்த்தாலும் திருவிழா கூட்டம் போல கூடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதே ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? அவர் என்ன கவர்ச்சியானவரா? எங்க பொதுச் செயலாளர் கவர்ச்சியா இருக்காரா? கவர்ச்சியா பேசுறாரா? நாட்டு நடப்பை எடுத்து சொல்றாரு. அதை சொல்றது, அதை கேட்கறதுக்கு அவ்வளவு பேர் வந்து அப்படியே நிக்கிறாங்க, அசையாம நிக்கிறாங்க. யாரும் கலைஞ்சு போறது இல்லை. அவர் பேச முடிங்க இருக்கிறாங்க. அதே ஒரு வெற்றி இல்லையா? எனவே இந்த கட்சி அந்த கட்சியே இல்லை. அதிமுக யாரையும் எதிர்பார்த்து கட்சி தேர்தலை சந்திச்சோம். எங்களுக்கு ஒரே யாரை மக்கள் தான் எஜமானர்கள். மக்களைத்தான் நாம் நம்புகிறோம். மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம். மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு முழுமையாக நம்புறோம். எங்க பொதுச் செயலாளர் 100% நம்புறார். அதிமுக கூவி கூவி அழைக்குது அப்படின்னு சொல்லி டிடிவி பேசிட்டு வர்றாரு. ஏங்க அவர் அரசியல் அடையாளம் தெரியறதுக்காக அதிமுக சொல்றாங்க. நேற்றைய தினம் கூட பார்த்தா திடீர்னு சீமான் தானே அவர் என்னன்னா எங்களை பற்றி குறை சொல்றாரு. நாங்கெல்லாம் முக்குளத்தோர் இல்லாம இப்ப எந்த இடம் எல்லாம் முக்குளத்தோர்லாம் புறக்கணிச்சுட்டாருன்னு. முக்குளத்தோர்லாம் புறக்கணிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால சில தலைவர்கள் அரசியல்ல தங்களை வெளிப்படுத்தணுன்றதுக்காக அரசியலுக்காக கருத்துக்களை சொல்றாங்க. அதுல டிடிவியும் ஒரு ஆள். அவர் தொடர்ந்து அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டார். ஏன்னா அது அவருடைய கருத்துக்கள்லாம் அதெல்லாம் பேசப்பட வேண்டியது அல்ல. ராஜேந்திர பாலாஜி ஆபி உதயகுமார்லாம் விஜய் கூட்டணிக்கு வரணும்னு பேசுறாங்க. நீங்க கூட்டணிக்காக அலையலே பேசுறீங்க. ஆமா ஏங்க, அதாவது மாறுபடுறது வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. பொதுவாக அதிமுக நிலைப்பாட சொல்றேன். எங்க பொதுச் செயலாளருடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் அதெல்லாம் அவர் என்னன்னா ஒரு கூட்டத்தில் அவங்கள பார்க்கும்போது அது சொல்றாரு. அது மகிழ்ச்சியில அவங்க தொண்டர்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக சொல்றாரு ஒழிய வேற ஒன்றும் கருத்து கிடையாது, உள்நோக்கம் கிடையாது. அந்த கட்சியில அந்த அமைப்பு ரீதியாக அவங்க சந்திச்சாங்க வச்சாங்கன்றதே இல்லை. எங்க தலைவர்கள் சொன்னாங்கன்னா அங்க தலைவருடைய எண்ணத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா திமுகவுடைய நிலைப்பாடு சொல்றாங்க. திமுக எப்படிப்பட்ட கட்சி? அந்த கட்சி ஒரு புது கட்சியை வளர விடாது. அந்த கட்சியை அழைக்கணும்னா எல்லாரும் ஒன்று சேரணுன்ற அடிப்படையில் தான் அவங்க சொல்றாங்களே ஒழிய அதிமுக அவங்கள சேர்த்துக்கிட்டு தான் செய்வோம் அப்படின்றலாம் ஒன்றும் இல்லை. அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க, அவங்க பாணியில சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாணியில சொல்லுவாங்க. என்னுடைய பாணியில நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, அம்மா புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எடப்பாடியாரும் சரி, நாங்க பார்த்துதான் கூட்டணியில யாருக்கும் சீட்டு எவ்வளவு என்னன்றது கொடுப்பாங்க. எங்க பொதுச் செயலாளர் தான் பார்த்து கொடுப்பார். எங்க பொதுச் செயலாளர் தான் எடுப்பார் யார் கூட கூட்டணி என்பது. அந்த நேரத்துல இன்னும் காலம் இருக்கு. அதுக்குள்ள போய் இவங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஏங்க அவர் அதான் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு அவங்க கருத்தை சொல்லிட்டு போலாம். அதிமுக என்ன கருத்தை சொல்லி எங்க பொதுச் செயலர் என்ன சொல்றாரு அதுதான் இப்ப தேவை. அதுதான் தேவை. திருமாவளவன் சொல்ற கருத்துக்கள்லாம் அவர் கட்சியிலேயே அவருடைய கட்சி தலைவர்களை ஒருமுகப்படுத்த முடியல. அவரே பிறண்டு பேசுறாரு. அவரு முன்னால இருந்த திருமா வேற, இப்ப இருக்கிற திருமா வேற.